அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆதித்யா மொபைல்ஸ் ஆத்தூரிலிருந்து. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விவோவோட நியூ மாடல், விவோவோட Y11 5Gங்கிற மாடலு. இது ஒரு புது மாடல், இப்போ புதுசாக லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த மாடலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4GB ரேம் 64GB ஸ்டோரேஜ் 14,999. அதிலே 4GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டும் இருக்குது. அந்த மாடல் பார்த்தீங்கன்னா 16,999. ஸோ இப்போ ஏற்கனவே வந்துகிட்டு இருந்த ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து ரேம் ரோம் சிப்செட்டோட ரேட் அதிகமாகிடுச்சின்னு சொல்லி எல்லா மாடலோட ப்ரைஸிங்கும் ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாடலுமே ஏற்கனவே நம்ம கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம்னா ஒரு 2500 ருபீஸ் கிட்டத்தட்ட அதிகமாக தான் இருக்குது. ஸோ வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ எல்லா ப்ராண்ட்லேயும் விலை நிறைய பயங்கரமாக ஏற்றிட்டு இருக்காங்க, ரொம்ப அப்சசிவாக ஏற்றிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே சில்வரோட ஷார்ட்டேஜ், சில்வரோட மேனுஃபேக்சரிங்கில் இருக்க ஷார்ட்டேஜினால் ரேம் ரோம் யூசேஜ் ப்ரொடக்ஷனில் சில்வரோட யூசேஜ் அதிகமாக இருக்கிறதுனால ப்ரைஸ் ஏறுறதா சொல்லிக்கிறாங்க. பட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தகவல் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த மாடலில் 2 கலர் வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று கோல்டு கலரு, இன்னொன்று பிளாக் கலரு. ஸோ இது அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாடலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெமோ யூனிட்ஸ் நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த டெமோ யூனிட்ஸ் எப்பயுமே நம்ம கடையில் அவைலபிள் இருக்கும். நீங்கள் ஃபோன் வாங்கும்போது இந்த மாடல் டெமோ கையில் வச்சு யூஸ் பண்ணி பார்த்து கிளாரிட்டி எப்படி இருக்குது, கேமரா கிளாரிட்டி எப்படி இருக்குது எல்லாமே செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் பார்த்திங்கன்னா IP65 ரேட்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த IP65 ரேட்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃப்லேயே டஸ்ட்டு ப்ளஸ் வாட்டர் ப்ரூஃபோட கவரேஜ் ஆகி வந்துடும். ப்ளஸ் டிஸ்பிளேவோட பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா 1200 நிட்ஸ் பிரைட்னஸ் வரைக்கும் வந்துடும். 6500 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 15 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட்டும் வந்துடுது. மொபைல் ஆன் ஆகிட்டுருக்கு. ஸோ பாக்ஸில் இன்பில்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கில் மொபைலோட டிசைன் கலர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுது, நல்ல ஒரு பர்ஃபெக்டாக இருக்குது கலரு. ஏற்கனவே இருந்த கலர் வேரியண்ட்டோட கோல்டில் நல்ல ஒரு லீஃப்லெட் டிசைன் மாதிரி நல்லா பேக்ரவுண்ட் டிசைன் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ இதில் 2 கலர் வேரியண்ட்ஸ் ப்ளஸ் அது இல்லாமல் பாக்ஸில் இன்பில்டாக பவுச் அதிலே வந்துருச்சு. ப்ளஸ் அது இல்லாமல் யூசர் மேனுவலு, 15 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கு ப்ளஸ் கேபிள், சிம் எஜெக்டர் பின்னு எல்லாமே இருக்குது. செட் ஆன் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இதில் பாடி வைஸ் பில்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கனால அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ்லாம் அப்சர்வ் ஆகாது. ஸோ அதே மாதிரி ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 16 மேலே ஓஎஸ் ஆர்ஜின் ஓஎஸ்ன்னு புதுசாக டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வர எல்லா மாடல்லையும் இந்த ஆர்ஜின் ஓஎஸ் தான் கொடுக்குறாங்க. V70 சீரீஸ்லேயும் நமக்கு ஆர்ஜின் ஓஎஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபன் டச் ஓஎஸ்ன்னு ஏற்கனவே வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அந்த ஓஎஸ் அப்கிரேட் பண்ணி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துட்டு இருக்கிற ஓஎஸ் இந்த ஆர்ஜின் ஓஎஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்ஜின் ஓஎஸில் இதோட வெர்ஷன் பார்த்திங்கன்னா 6ல் இருக்குது. ஸோ ஃபர்தராக அப்பப்போ அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் ஓஎஸில். ஸோ செட்டோட லேகிங் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஸ்பீடு நல்லா இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் ஓஎஸ் கொடுத்துருக்கிற ஒரே ரீசன் தான். அதேமாதிரி 6500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. மீடியாடெக் ப்ராசஸரில் 6300ங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் நல்லா உங்களுக்கு ஸ்பீடு நல்லாயிருக்கும். 6 nm ப்ராசஸரு. ஸோ ஸ்பீடு நல்லாயிருக்கும். அதே மாதிரி பில்டு குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து அடிபட்டால் ஸ்க்ரீன் அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாத மாதிரி உங்களுக்கு 360 டிகிரி ப்ரொடெக்ஷனோட SGS மிலிட்ரி கிரேட் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு பாடி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே விழுகும்போது அந்த ப்ரொடெக்ஷன் சப்போர்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஆன் ஆகும்போதே தெரியும் இந்த பழைய லோகோ டிசைன் எல்லாமே என்ட்ரப்பா ஆர்ஜின் ஓஎஸ்ன்னு காமிக்குது. அந்த மாதிரி ஆர்ஜின் ஓஎஸ் என்ட்ரன்ஸ்லேயே வந்துடுது. ஸோ செட்டு ஆன் ஆகிட்டுருக்கு. ஸோ பேக்கில் டூவல் ரியர் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் இருக்க ப்ரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 13 MP f2.2 லென்ஸோடு வந்துடுது. அதே மாதிரி 0.8 MP டெப்த் சென்சாரோடு வந்துடுது. ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 MP சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. ஆனாலுமே கேமரா கிளாரிட்டி அவுட்புட் நல்லா இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க அந்த 1200 நிட்ஸ் பிரைட்னஸ்ஸு ப்ளஸ் அது இல்லாமல் ஸ்க்ரீனோட பிரைட்னஸும் பார்த்தீங்கன்னா HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் HD+ டிஸ்பிளேலையுமே நல்ல ஒரு கிளாரிட்டி அவுட்புட் இருக்குது. ஸோ இதுதான் இந்த மாடலோட அன்பாக்சிங். ஸோ நேரில் வாங்க, மொபைலில் யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஸ்பெக் வைஸ் இது நல்லாயிருக்கு. ப்ளஸ் செட்டோட வெயிட்டும் பார்த்திங்கன்னா நல்லா கம்மியாக இருக்குது. செட்டு ஸ்லிம்மாகவும் இருக்குது, ஹேண்டியாகவும் இருக்குது. ஸோ நேரில் வாங்க, விசிட் பண்ணுங்கள். இது உங்கள் ஆதித்யா மொபைல்ஸ். ப்ளஸ் அடிஷ்னலாக இதில் சர்வீஸ் பெனிஃபிட்ஸும் நிறைய கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் ஆடியோ நிறைய ஏஐ என்ஹான்சர் யூஸ் பண்ணி ஆடியோ நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 200% வரைக்கும் வால்யூம் பூஸ்ட்டு அப்ஸ்கேல் பண்ணி கொடுத்துருக்கனால நமக்கு வால்யூமும் நல்லா எஃபெக்டிவ் நல்லாயிருக்கும்.
ஸோ சப்போஸ் இந்த உங்களுக்கு இந்த பேன் பாக்கெட்டில் வச்சு யூஸ் பண்ணாங்களாலுமே உங்களுக்கு வால்யூம் வந்து ஓரளவுக்கு லவுடராக இருக்கும். ஸோ அதனால் வந்து மேலே ஆடியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஜோப்பில் வைக்கும்போது ஸ்பீக்கர் சவுண்டும் நல்லா உங்களுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ பேசிக் யூஸருக்கு இது ஒரு நல்ல அப்கிரேடடாக மொபைலாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாடலில் எல்லா ஸ்மார்ட் ஏஐ ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த மாடலோட அப்டேட்ஸ். ஸோ இது நேரில் வாங்க, விசிட் பண்ணுங்கள். இது உங்கள் ஆதித்யா மொபைல்ஸ், ஆத்தூர்லேருந்து. நன்றி, வணக்கம்.